2008 ராகுல் டிராவிட், 2009 கெவின் பீட்டர்சன், 2009 2010 அனில் கும்ப்ளே, 2011 2012 டேனியல் வெத்தோழி, 2011 2023 வரைக்கும் விராட் கோலி, இடையில 2017 ஷேன் வாட்சன், 2022 2024 வரைக்கும் ஃபாஃப் டு பிளெசிஸ். ஆர்சிபி கேப்டன்கள் இவர்களை தொடர்ந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டீமோட புதிய கேப்டனாக 2025 ரஜத் பரிதார் அவர்கள் ஆர்சிபி இப்போ தங்களோட புதிய கேப்டனை ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரஜத் பரிதாரை ஆர்சிபி கேப்டன் ஆக்குனது. உனக்கு என்ன இருக்கு ஆனந்தா, சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு ரஜத் பரிதாரோட வளர்ச்சியை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி. ஸோ பிளே போல்டு நண்பர்களே, நண்பிகளே, ரஜத் பரிதாரை கேப்டன் ஆக்கியிருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்குதா? நீங்க ஹாப்பியா? ஒரு நம்பர் கொடுங்களேன். 10க்கு நாங்கள் 9%, 10க்கு 10% சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான உங்களோட மார்க்குகளை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். 2025 ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடியிலிருந்து ஆர்சிபிக்கு கேஎல் ராகுல் தான் வரப்போகிறாரு, ஆர்சிபிக்கு கேஎல் ராகுல் தான் கேப்டன் அப்படின்னு அரசு பரசலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னொரு பக்கத்துலேயும் நான் சொல்லிக்கிறேன், ரிட்டன்ஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முகமது சிராஜை ரிட்டைன் பண்ணலை, ரஜத் பரிதாரை உள்ளே வச்சுருந்தாங்க. யஷ்தயால்லாம் இருந்தார். என்னடா அது, சிராஜை எடுக்கலை, ரஜத் பரிதாரை எடுத்துருக்குறாங்க. ஓகே, ரஜத் பரிதாரை ரொம்ப அதிகமாக ரேட் பண்ணுறாங்க. ஸோ கேஎல் ராகுல் உள்ளே வந்தால் கேஎல் ராகுல் லீட் பண்ணுவார், விராட் கோலி, ரஜத் பரிதார்லாம் கேஎல் ராகுலுக்கு கீழே ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சோம். ஆனால் ஆக்ஷனில் கேஎல் ராகுலை இவங்க எடுக்கலை. எடுத்தது எல்லாமே வந்து பஞ்சாபோட கேப்டன் ஜிதேஷ் சர்மா, பரோடாவோட கேப்டன் குருல் பாண்டியா, இந்த பக்கம் யூபி கேப்டன் புவனேஸ்வர் குமார். ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன சீனியர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு அந்த கேப்டன்சி மெட்டீரியல்ஸை இவங்க எடுக்கும் பொழுது ரைட்டு குருல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜிதேஷ் சர்மா, இல்லை ரஜத் பரிதாரா. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆர்சிபி யாரை கேப்டனாக போடுவாங்க? ஒருவேளை அதுதான் போல விராட் கோலி ஆர்சிபிக்கு திரும்பவும் கேப்டன்சி பண்ண வரார் போல. ஏன்னா 2021 வந்து அவர் கேப்டன்சி விட போகிறேன்னு சொல்லும்போது அப்போது அவருக்கு வந்து இந்தியன் டீமுக்குள்ள அந்த தோல்விகள், அதுக்கப்புறம் அங்கே கேப்டன்சிலேருந்து அவர் போகிறது, அங்கேருந்து இவர் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி அரச பரசலாக போய்கிட்டு இருந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காலம். அதனால் அவர் விலகினார். இப்போது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கார். அப்படிங்கிறதுனால ஸோ விராட் கோலி மீண்டும் ஆர்சிபியின் புதிய தலைவனாக வருவார்னு நினச்சோம். ஆனால் கொஞ்ச காலமாகவேனா போன வருஷம் ஐபிஎல் 2024 அப்புறம் இந்த விஷயத்தை நான் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். ரஜத் பரிதாருக்கு ஹைப் ஆர்சிபி சைடிலிருந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு வகை ஆர்சிபி ரஜத் பரிதாரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபியில் வந்து ஃபைனலிஸ்ட்டாக மத்திய பிரதேஷை கொண்டு போயிட்டார் கேப்டன் ரஜத் பரிதார். அது ஒரு பக்கம் அப்படின்னா அவரோட பேட்டிங்ஸ் வேறு மாதிரி இருந்தது, ரொம்ப தீவிரமாக இருந்தது. போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ரஜத் பரிதாருக்கு ஸ்பெஷல் போஸ்ட் இறக்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஆர்சிபி சைட்லேருந்து. ஒரு பக்கம் முடிவாயிடுச்சு, சரி ஓகே இவங்க ரஜத் பரிதார் தான் கேப்டனாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல், சரி வெயிட் பண்ணுவோம். ஏன்னா விராட் கோலிங்கிற ஒரு பெரிய ஒரு மாபெரும் பிம்பம் இருக்கும் பொழுது இவங்க ரஜத் பரிதார் பக்கம் போவாங்களான்னு லைட்டாக யோசிக்கிட்டே இருந்தது. சரி பார்ப்போம், அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கும் போது அனௌன்ஸ் பண்ணியாச்சு. கிங் விராட் கோலி அதிக தடவை ஆர்சிபியை 143 மேட்சஸ் லீட் பண்ண கிங் விராட் கோலியும், அதுக்கப்புறமா 42 போட்டிகளில் ஆர்சிபியை லீட் பண்ண ஃபாஃப் டு பிளெசிஸும் அப்ரூவ் பண்ணி வாழ்த்தி ரஜத் பரிதாரை கேப்டன் ஆக்கியிருக்கிறாங்க. அப்புறம் மேனேஜ்மெண்ட் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, லாங் டேர்மாக நாங்கள் யோசிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ரஜத் பரிதாரை கேப்டன் ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், கேஎல் ராகுல், குருல் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா, புவனேஸ்வர் குமார், விராட் கோலி இவங்களெல்லாம் மீறி ஒரு ரஜத் பரிதார் இந்த இடத்துல கேப்டனாக உட்காந்துருக்கிறாரு. பட் இப்போது ஆர்சிபியோட அதாவது ஃபேன் பேஸில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஃபேன் பேஸ் இந்த வேர்ல்டுன்னு இப்போ தாராளமாக சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆர்சிபி டீமுக்கு, லாயல் ஃபேன்ஸுகள் இருக்கக்கூடிய ஆர்சிபி டீமுக்கு இப்போ ரஜத் பரிதார் கேப்டனாக வந்திருக்கிறாரு. இது வந்து ஒரு அழுத்தம்னு சொல்லலாம், ஒரு அன்பு அழுத்தம். இது வந்து பல வருட கனவுகளை வந்து இப்போ தூக்கி சுமக்கிறதுக்காக ரஜத் பரிதார் அவர்கள் வந்திருக்கிறாரு. சொல்லுவாங்கள்ல, தூதுவன் வருவான் மாறி பெய்யுமா, கப்பு வருமா, ரஜத் பரிதாரா அந்த தூதுவனாக இருப்பாரா, பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ரஜத் பரிதாரோட ஸ்டோரி பார்க்கும்பொழுது செம்ம இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி. எனக்கு ஆர்சிபியோட கேப்டன் ரஜத் பரிதார் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது இந்தியாவோட T20 கேப்டனாக இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ். நம்பரும் T20 பெற்று தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருவார். ஆல்மோஸ்ட் சிமிலர்லாம் கிடையாது, பட் ஒரு சில ரிசம்பிளன்ஸ் இருக்கும்.
என்னன்னா இவங்களோட லைஃப்லாம் 30 வயசுக்கு மேலே தான் ஆரம்பிச்சது. ஆமாம், சூரியகுமார் யாதவுக்கு 30 வயசுக்கு மேலே தான் இந்திய டீமில் இடமே கிடைச்சது. அப்படியே படிப்படியாக வந்து நம்பரும் T20 பேட்டராக ஆடி 3 ஃபார்முலா டெபியூ ஆகி T20 வேர்ல்டு கப் சாம்பியன் ஆகி இப்போ 33-34 வயசில் டீம் இந்தியாவில் T20 டீமோட கேப்டன் ஆகியிருக்கிறார். இப்போ ரஜத் படிதார் நீங்கள் எடுத்துக்கோங்க, 30 வயசுக்கு மேலே தான் அவர் ஐபிஎல்குள்ளேயே வந்தார். ஆமாம், 2021 RCB இவரை ஏலத்தில் எடுக்கிறாங்க. அதே வருஷத்தில் அவரை ரிலீஸும் பண்ணுறாங்க. 2022 ஐபிஎல்ல அவர் அன்சோல்ட் ஆகிறாரு. அந்த வருஷம் RCBயோட சிசோடியா வந்து இன்ஜூரியில் வெளியில் போகிறாரு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரஜத் படிதார் வராரு. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த ரஜத் படிதார் அப்போது 300 ரன் அடித்து நாக் அவுட்ஸில் 112 ரன் நாட் அவுட்டாக ஆகி எல்லா RCB ரசிகர்களோட மனசுலையும் இடம் பிடிச்சி அதுக்கப்புறம் அவரை ரிட்டைன் பண்ணுறாங்க. 2023 இன்ஜுரி ஒரு மேட்ச் கூட அவர் ஆடலை அந்த ஐபிஎல்ல. அப்படிப்பட்ட ரஜத் படிதார் இப்போ 2025 RCB டீமுக்கு கேப்டன் ஆகிறார். யோசிச்சு பாருங்க, எடுத்தாங்க, ரிலீஸ் பண்ணாங்க, அன்சோல்டாக இருந்தார், திரும்ப காயம் மூலமாக உள்ள வந்தார், தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக அதன் மூலமாக திரும்ப அடுத்த வருஷம் எடுக்க வச்சாரு. அப்படியே இப்போது கேப்டன் ஆகியிருக்கிறாரு. 33-34 வயசில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசஸோட கேப்டனாக RCBயோட கேப்டனாக இப்போ ரஜத் படிதார் இருக்கிறாரு. செம்மல்ல. ஸோ லேட் ப்ளூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எனக்கு சூரியகுமார் யாதவ், மைக் ஹசி, ஸோ அந்த வகையில் இப்போது RCBக்காக ஒரு ரஜத் படிதார் அங்கே சொல்கிறது ஸோ கண்டிப்பாக சரியாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன். பட் இந்த வருஷம் RCB ஆக்ஷன்லேருந்து நல்லா தான் செலிப்ரேட் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கேப்டன் அனௌன்ஸ் பண்ணதுலேயும் வந்து நல்ல ஒரு முடிவு. யோசிச்சு பார்த்தோன்னா டொமஸ்டிக்லேருந்து ஒருத்தன் ஃபைட் பண்ணி டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் மூலமாக மட்டுமே ஒருத்தவன் ஐபிஎலுக்குள்ளே வந்து அதன் மூலமாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு இந்தியன் டீமுக்குள்ளே போயிட்டு இப்போ அந்த டீமுக்கே கேப்டன் ஆகிருக்கிறான்னா எனக்கு ருத்ராஜ் கேக்வாத் எனக்கு அப்படி தோணும். டொமஸ்டிக்கில் எக்கச்சக்கமான ரன்ஸ் அடித்தார். அங்கேருந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் ஆடி ஒரு ஆரத் கேப் ஹோல்டர் ஆகி தென் கேப்டனாக இப்போ ஆகியிருக்கிறார். அதே மாதிரி ரஜத் படிதார் தான். எனக்கு வேறு வித்தியாசங்கள் எனக்கு தெரியவே இல்லை. அவர் மகாராஷ்டிரா, இவர் மத்திய பிரதேஷ். இன்னொன்று மத்திய பிரதேஷ்லேருந்து தான் ரோஹித் சர்மா மும்பைக்கு மூவ் ஆகி, அதாவது இந்தூர்லேருந்து மும்பைக்கு மூவ் ஆகி அங்கே ஆடி ஐபிஎல்ல 5 கப்பு, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஒரு T20 வேர்ல்டு கப்பு இதெல்லாம் வின் பண்ணி கொடுத்தாரு. இந்த பக்கத்தில் இருந்து மத்திய பிரதேஷில் இருந்து ரஜத் படிதார் ஒருவேளை RCBயோட கப்பு கனவை நிறைவேற்றுவாரா பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் நல்ல டீமு. விராட் கோலி, புவனேஸ்வர் குமார், குருல் பாண்டியா, எழுதயால், ஜிதேஷ் சர்மா, ஜோஷ் ஹேஷ்வுட், தேவ்தத் படிக்கல், லியம் லிவிங்ஸ்டன், பெத்தல், ராசிக் ஸ்லாம்தர், ரொமாரே ஷெப்பர்ட், சால்ட், டிம் டேவிட், நல்ல டீம் இருக்காங்க. எப்படி ரஜத் படிதார் கேப்டன்சி பண்ண போறான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது பார்ப்போம். ஏன்னா சையத் முஸ்டாக் ட்ரோஃபியில் கேப்டன்சி நல்லா பண்ணாரு, பேட்டிங் நல்லா பண்ணாரு, டீம் தோக்குறதுங்கிறதெல்லாம் தாண்டி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. ஸோ கேப்டன்சி எந்த விதத்துலையுமே அவரோட பேட்டிங்கையும் பாதிக்கல, அவரோட பேட்டிங் எந்த விதத்துலையும் கேப்டன்சியை பாதிக்கல அப்படிங்கிறது அவர் காமிச்சிட்டார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீமும் அவங்களை கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் டெல்லி கேபிட்டல்ஸும் KKR மட்டும் அனௌன்ஸ் பண்ணலை. LSG கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிஷப் பண்ட் தான் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இப்போ RCB வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே சோஷியல் மீடியா கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி ஷேக் ஆகிருக்கு. ஸோ அதான் RCB, பவர் ஆஃப் RCBன்னு நான் சொல்லுவேன். ஓகே, வீடியோ நிறைவடைகிறது. ப்ளே போல்டு நண்பர்களே, நண்பிகளே, சந்தோஷமாக ரஜத் படிதார் கேப்டன் ஆகியிருக்கிறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோவும் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். ரஜத் படிதார் எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணுறாருங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?